இடியாப்பம் நமக்கு நம்ம பிளேட்லேருந்து நமக்கு அப்படியே ஒட்டாமல் அழகாக வரும். வணக்கம், வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் இடியாப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அந்த இடியாப்பம் ரெசிபிக்கே பார்த்திங்கன்னா மாவு எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி பல்காக ஸ்டோர் பண்ணி எப்படி வச்சுக்கலாம். ஒரு 10 மாதம் 1 வருஷம் கூட இந்த மாவை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு மாவுலேயே இடியாப்பம், அப்புறமா பூரண கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு எல்லாமே செய்யலாம். அதே மாதிரி பிடி கொழுக்கட்டையும் செய்யலாம். அதையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அது கொஞ்சம் வேரியேஷன் மாறுபடும். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். அதுதான் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வச்சு ஒரு 6 மாதம் எப்படியே ஓட்டுவீங்களா ஆனந்தி? 6 மாதம்லாம் இல்லைங்க, 1 வருஷம் கூட இந்த மாவை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நினச்சா உடனே நம்ம இடியாப்பம் பிழினா உடனே எடுத்து செஞ்சிடலாம். மாவு நம்ம வீட்டில் ரெடியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே டைம் அடிக்காது. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சிடலாம். ஓகே, இப்போ இடியாப்பத்துக்கு மாவு அரைக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இப்போ மாவு பார்த்திங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன். அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி நம்ம கடையில் வாங்கும்போது மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை மாவு ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம். அதனால் நான் ஒரு 5 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நம்ம கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இதுதான் மாவு பச்சரிசி. கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. இதை மாதிரி கேட்டு வாங்கிக்கிட்டோம். இடியாப்பத்துக்கு கொழுக்கட்டைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இடியாப்பம், கொழுக்கட்டை, புட்டு எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம 5 கிலோ அரிசியும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ கழுவி எடுத்துகிட்டு இப்போ இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம 1.5 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அரிசியை நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஊறின அரிசியில் தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. கீழே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு மேலே ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ 2 பக்கமும் பாருங்கள். இந்த பக்கமும் சரி, இந்த பக்கமும் சரி நல்லா போட்டு காய வச்சுட்டு வச்சுருக்கேன். ரொம்பலாம் காஞ்சிடக்கூடாது. கையில் பிடிச்சா நமக்கு ஈரம் இருக்கணும். இங்கே பாருங்கள், தண்ணி நிறைய இருக்கக்கூடாது. இப்படி கையில் அரிசி எடுத்து பிடிச்சோம்னா கையில் அரிசி ஒட்டணும். இந்த அளவுக்கு நமக்கு ஈரம் இருக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து மிஷினில் போயிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோங்க. மிஷின்லேயே ஈர அரிசி அரைக்கிறதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. அதில் அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் வீட்டில் மிக்சியில் போடலாம். இது பல்காக இருக்கிறதுனால 5 கிலோ, அதனால் அங்கே போய் அரைச்சிக்கலாம். இப்போ மிஷினுக்கு போயிட்டு நம்ம ஈர அரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. நம்ம வீட்டில் மிக்சியில் அரைக்கணும், ரொம்ப லேட்டாக ஆகும். இப்போ அவங்க போன சத்த நேரத்தில் அரைச்சி கொடுத்துட்டாங்க. 1 கிலோவுக்கு 15 ரூபா வாங்குகிறாங்க ஈர அரிசி அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் மாவு வேக வைக்கணும். அதனால் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை சூடாகட்டும்னு வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும்ன்ட்டு அதுக்குள்ளே இப்போ இங்கே ஒரு துணி எடுத்து வச்சுருக்கேன். இது காட்டன் துணி. இது மாவு வேக வைக்கிறதுக்குனே நமக்கு துணி. இதை மாதிரி நல்லா மாவை வச்சுட்டு மூட்டை கட்டிட்டு இப்போ இங்கே தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இட்லி பொண்ணு பாத்திரத்தில் இந்த மாவை அப்படியே வச்சிடலாம். நல்லா ஒரு 12லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நமக்கு மாவு வேகணும். அது வேகிறதுக்குள்ளே அடுத்தது நம்ம ரெடி பண்ணி இன்னொரு மூட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா இதை எடுத்துகிட்டு அப்படியே தண்ணி வச்சுக்கலாம், மாவு வச்சுக்கலாங்க. இது வேகட்டும். இப்போ மாவு நல்லா வெந்துடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இதை எடுத்து நம்ம மாவை சுடுது. இதை எடுத்து மாவை நம்ம உருட்டி பார்த்தோம்னா மாவு இதை மாதிரி உருட்டை வரும். உருட்டை வந்துடுச்சுனாவே மாவு வெந்துருச்சுன்னு எடுத்து ஒரு 12 நிமிஷம் நமக்கு சரியாக இருக்கும். 12லேருந்து 15 நிமிஷம். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இங்கே ஒரு தாம்பலத்தட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் மாவு கொட்டி விட்டுறலாம். இதை அப்படியே உடச்சி விட்டு அப்புறமா உடஞ்சிடணும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நான் இன்னொரு துணியில் மூட்டை கட்டி வச்சுருக்கேன் மாவு ரெடி பண்ணி. இப்போ இதில் தண்ணி பத்தாது இட்லி பாத்திரத்தில். இப்போ அதனால் நமக்கு அதில் தண்ணி ஊற்றி நமக்கு கொதிக்கணுன்னா லேட் ஆகிடும். அதனால் இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேன். அப்படியே சுட தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இதை அப்படியே இந்த மூட்டையை வச்சிடலாம். இதை மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வேக வச்ச மாவை நம்ம தட்டில் கொட்டின மாவை பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வச்சு இதை மாதிரி அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டோம்னா நல்லா மாவு நமக்கு ஈஸியாக உடஞ்சிருங்க. இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு இடியாப்பத்துக்காக வேக வச்ச மாவுலேருந்து இங்கே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன்.
இப்போ இதில் கொழுக்கட்டைக்கு நம்ம வறுத்து போட வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா போட்டுடலாம். பாசிப்பயிறு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த வேக வச்ச மாவை அப்படியே ஒரு கரண்டி வச்சு அப்படியே உடச்சி விட்டுட்டோம்னா உடஞ்சிரும். இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டோங்க. இப்போ இந்த மாவு கூடவே சேர்த்துட்றேன். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். நம்ம சாமிக்கெலாம் படைக்கும்போது சில பேர் வந்து கருப்பு எள் சேர்க்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த எள்ளு வறுக்கும் போது பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நெடுக்க தெரிக்காமல் அப்படியே உள்ளுக்குள்ளே பொரிஞ்சு வந்துடும். கருப்பு எள்ளு வந்து உங்களுக்கு தூசி இருக்குதுன்னா நல்லா கழுவி களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. இது க்ளீனாக தான் இருக்குது, அதனால் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு எள்ளு நமக்கு, அதையும் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் சேர்த்துடலாங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்க்கும்போது நல்லா கொழுக்கட்டைக்கு. அதையும் நம்ம நல்லா வறுத்துடலாம். தேங்காயும் நல்லா ஈரப்பசை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதையும் மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு வெல்லம் சேர்த்துடலாங்க. வெல்லம் வந்துட்டு மாவு வந்துட்டு நம்ம வந்து இதால் நான் வந்து 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன், 1.5 கிளாஸ். இப்போ அதனால் 3/4 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம தட்டி இங்கே ஏலக்காய் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதிலே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த மாவில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஸ்வீட் அப்போ தான் எடுத்து கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுட்டு இப்போ வெள்ளை தண்ணியை சேர்த்துடலாம். சூடோடு தான் மாவில் சேர்க்கணும். நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாங்க. தூசி இருக்கா? கொஞ்சம் தூசி இருக்கும். இந்த ஏலக்காய் தோல்லாம் அதிலே வந்துடுச்சு, அதுக்கு தான் ஏலக்காவை அதிலே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம். வெள்ளை நல்லா டார்க்காக இருக்கு போல. ஒரு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொழுக்கட்டைக்கு. இப்போ நமக்கு மாவு கொஞ்சம் தண்ணி வெல்லம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நமக்கு மாவில் தண்ணி பத்தாத மாதிரி இருக்குதுன்னா கொஞ்சமாக தண்ணி சுட வச்சு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுறேன், நமக்கு சூடாக இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ திறந்துடலாங்க. இப்போ நமக்கு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும், கை வச்சு மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ மாவில் கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக அப்படியே தண்ணி லேசாக சுட தண்ணி தான் கலக்கணும். சுட தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நல்லா இந்த மாவு பிசையும் போது அந்த எள்ளெலாம் வறுத்து போட்ட வாசனை, தேங்காய் எல்லாம் வாசனை நல்லா சூப்பராக வருது. இடியாப்பம் எப்போ ஆனந்தி? கொழுக்கட்டை சுட்டுட்ருக்கோம், நாளைக்கு காலையில் தான் இடியாப்பம். இப்போ மாவு நம்ம நல்லா கொழுக்கட்டைக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம் பாருங்கள். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். கொழுக்கட்டை பிடிக்கும் போதே எங்கள் இட்லி குண்டான்லாம் தண்ணி கொதிக்க வச்சிடலாம். ஆமாம், கொழுக்கட்டை பிடிக்கும் போதே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சிடலாங்க. கையில் கொஞ்சமாக வந்துட்டு நெய் தடவிட்டு பிடிச்சா கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 4 விரல் வச்சு நம்ம அமுத்தனோம்னா நல்லா ப்ரெஸ் கொடுத்தா கொழுக்கட்டை சூப்பராக வரும். இப்போ நான் ஒரு வாழை இலை தான் போட்டு வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மூடிடலாம். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம அடுக்கணும்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வச்சோம்னா ஒட்டாதுங்க. இப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே வச்சோம்னாலும் நமக்கு எடுக்கும்போது கொழுக்கட்டை வந்து ஒட்டிக்காமல் இருக்கும். உங்களுக்கு இதுவும் ஒரு டிப்ஸ் தான். இப்போ நமக்கு கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் வேகணும்னா ஒரு 12 நிமிஷம் வெந்தால் சரியாக இருக்கும். ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வெந்துச்சுன்னா சரியாக இருக்குங்க. ரெடியா? கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆடி மாதத்துக்கும் கொழுக்கட்டை பண்ணுவோம், அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கும் கொழுக்கட்டையெல்லாம் பண்ணுவோம். அடுத்தது ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வந்துடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க எல்லா மாவையும் இதை மாதிரி உடச்சி விட்டு எடுத்து மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேக வச்ச மாவை
இப்போ மேலே வந்துட்டு நான் ஏன் இந்த மாவு மேலே துணி போட்டிருக்கேன்னா தூசிலாம் எதுவும் படாமல் இருக்கும். அதனால தான் ஒரு துணி போட்டு கவர் பண்ணியிருக்கேன், ஒரு நைஸ் கிளாத்தை போட்டு. இதை மாதிரி நல்ல வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா மாவு ஒரு 2 நாள் நல்லா காயணும். இப்போ இது 2வது நாளுங்க. இது 2வது நாள் இந்த மாதிரி காய வச்சுருக்கேன் மாவு. இது நல்லா வெயிலில் இதை மாதிரி காய வைக்கும்போது தூசியும் போகாது, மாவும் நல்லா க்ளீனாக காஞ்சிரும். இப்போ வந்து மாவு வந்து நம்ம நேற்று அரைச்சிட்டு இதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2 நாள் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேங்க. இதை மாதிரி இன்னொரு பிளேட் வந்துட்டு இருக்குது. 2 பிளேட் வந்து எனக்கு 5 கிலோ அரிசி வந்துச்சு. நம்ம வேக வச்சு அப்படியே கொட்டி அப்படியே கரண்டி வச்சு அப்படியே உடச்சி தான் விட்டு அப்படியே கொட்டி காய வச்சோம். இப்போ அதனால் இந்த கட்டி லேசாக இருக்கும் தான். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2-3 தடவை சுற்றினோம்னா நமக்கு மாவு அந்த கட்டியெல்லாம் நமக்கு வந்து உடஞ்சிரும், மாவு பூவாட்டை கிடச்சிரும். இப்போ இந்த மாவை வந்துட்டு மாவு சலிக்கிற இந்த நைஸாக இருக்கிற சல்லடையில் போட்டு சலிச்சிடலாங்க. ஏன் இப்படி சலிச்சாதான் இடியாப்பம் சிக்காமல் வருமா நந்தி? ஆமாம், இந்த ரவையாக இருக்கும், இதெல்லாம் போயிட்டு இடியாப்பம் இதெல்லாம் மாட்டிக்கும். அதனால் இதை சலிச்சு தான் நம்ம எடுத்து வைக்கணும். எப்படி நீங்கள் சொல்லாமல் கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ரொம்ப அதிசய கண்டுபிடிப்பு. இப்போ வந்துட்டு இதை மாதிரி எல்லா மாவையும் நம்ம சலித்து எடுத்து நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கப்பி ரவை மாதிரி நமக்கு நைஸாக கிடைக்கும். அதை நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இட்லி அரிசியோடு போட்டு நம்ம மாவுக்கு அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணிடலாம், எதுவும் வேஸ்ட்டாக போகாது. எங்கள் வீட்டில் பையனும் வீட்டுக்காரும் பார்த்துட்டு கிச்சன் இருக்கிறதுல ஒரே மாவு ஒரே இதாக இருக்குன்னா எனக்கு ஏதாவது கடை போட போகிறீங்களா, ஏதாவது ஃபேக்ட்ரி ஏதாவது ஆரம்பிக்க போகிறீங்களா, என்ன இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இதுக்கு ஒரு நாள் நம்ம மெனக்கெட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். நினச்சப்பலோ இடியாப்பமோ பூர்ண கொழுக்கட்டையோ புட்டோ எது வேணால் செஞ்சுக்கலாங்க. இப்போ வர ஆடி மாதத்துக்கு விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மாதிரி நான் மாவு ரெடி பண்ணி வைக்கும்போது. இப்போ வந்துட்டு நான் எல்லா மாவையும் காய வச்சு இதை மாதிரி அரைச்சி இப்போ ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அரைச்சி சலிக்கிறதையே பார்த்திங்கன்னா திரும்பியும் அதிலே கொட்டி நான் சலிச்சிக்கிறேன். மாவு எந்த அளவுக்கு நமக்கு காயணும்னா நமக்கு கீழே வந்து அப்படியே இழுத்து பார்த்தோம்னா அப்படியே இழுக்க வரணும். அந்த கோடு அப்படியே இழுக்க வந்துச்சுனாவே மாவு நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தங்க. இப்போ நான் எல்லாத்தையும் சலித்து எடுத்துட்டேன். இப்போ சலிச்சுட்டு இப்போ ஒரு வாளியில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள், அந்த ஃபீலே ஒரு தனி தான். இடியாப்பம் செய்யறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தேங்காய் பால் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு வைக்கும்போது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க வீட்டில். அதுக்காக தான் முன்னாடி தேங்காய் பால் வந்துட்டு நான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு தேங்காய் பால் அரைச்சிட்டு இதை மாதிரி ஒரு மஸ்லின் கிளாத் போட்டு பிழிஞ்சிருவேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி பிழியறதுக்கு. அப்படியே தேங்காய் பால் அரைச்சிட்டு அப்படியே கொஞ்சமாக 2 சிட்டிகை தேங்காய் பாலில் உப்பும் போட்டு இன்றைக்கி நான் வெள்ளை சர்க்கரை தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கரையை போட்டு அப்படியே கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இடியாப்பத்துக்கு மாவு பிசையறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் வந்துட்டு நம்ம பிழிஞ்சு வைக்கிறதுக்காக இடியாப்பம் இட்லி பானையில், அதனால் இப்போ வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உள்ளே தண்ணி வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்ம பிழியறதுக்குள்ளே தண்ணி நமக்கு சூடாயிடுங்க. இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவில் வந்துட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ தண்ணின்னு சொன்னால் அது வந்துட்டு நம்ம ஊற்றி நமக்கு பிசையும் போதே வந்துட்டு நமக்கு தெரியும். எங்களை மாதிரி பிகினர்ஸ் கட்டி சொன்னீங்கன்னா தான் புரியும். நீங்கள் ஒரு தடவை பிசைஞ்சு பார்த்துருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க மாவுக்கு. இப்போ மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் சேர்க்கறதுனால இடியாப்பம் வந்து நமக்கு காஞ்சி போகாமல் இருக்கும். இதுக்குற டிப்ஸ் தாங்க. இடியாப்பத்தில் மாவுக்குள்ள கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சு வைக்கும்போது நமக்கு மாவு இடியாப்பம் வந்து ஆறுனதுக்கப்புறமா கூட வறண்டு போகாமல் இருக்கும். இப்போ நமக்கு இங்கே நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி, நல்லா கொதித்த தண்ணியை தான் சேர்க்கணும். இதில் கை வைக்காதான் நான்லாம் கை வைக்க மாட்டேன். கை வைக்க சொன்னால் உங்களை மட்டும் தான் கை வைக்க சொல்லுவேன். இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு இதை மாதிரி நம்ம கலந்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஏன் தண்ணி வந்து நம்ம அளவுக்கு கரெக்டாக ஒரு அரிசிக்கு அந்த தண்ணி வந்து மாறுபடும். ஒரு அரிசி தண்ணி நல்லா வாங்கும், ஒரு அரிசி மாவு வந்து தண்ணி கம்மியாக தான் இது பண்ணும். கொஞ்சம் லேசாக சூடாக இருக்குங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சோம்னா நமக்கு வந்துட்டு அந்த சூடு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம மாவு பிசைஞ்சு
புழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஊற்றினோடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு மாவு பாருங்கள், அப்படியே கை வச்சோடனே சாஃப்டாக இருக்குது. அதான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற மாவுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இடியாப்பமும். இடியாப்பம் பிளேட்லேயும் இடியாப்பம் அச்சுலையும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கலாங்க. இது வந்து ஒரு தடவை தடவினீங்கன்னா போதும், அடுத்ததுக்கெலாம் நம்ம பிழியும் போது அப்படியே இருக்கும், இப்போ பிழிஞ்சிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல மாவு அப்படியே சாஃப்டாக இருக்குது. இந்த மாவை தொடுறதுக்கே நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு. அப்போ டெய்லி இடியாப்பம் புழிஞ்சு கூடாது, சாப்பிடுவீங்கன்னா புழிஞ்சு கொடுக்க போகிறேன். இடியாப்பம் கறி குழம்பு அதானே. இப்போ நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சிடலாங்க. இடியாப்பம் புழியறதுக்கு நமக்கு கையெல்லாம் வலிக்காது, வச்சு சும்மா அப்படியே லேசாக ஒரு சுற்றினாவே இடியாப்பம் அவ்வளோ சாஃப்டாக நமக்கு வந்துடும். நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா நூலாக அழகாக தனித்தனியாக அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம இடியாப்பம் எல்லா தட்டுலையும் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். பிழிஞ்சு எடுத்ததை இந்த ஸ்டாண்டுள்ள ஒன்று ஒன்றா வச்சு அடுக்கிடுறேன். அடுக்கிட்டு இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ கொதிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடியாப்பத்தை வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு அளவு கேட்டார் இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணுறேன், அளவு வந்து 1 கிளாஸ் மாவு வந்து அழுத்தலாம் இல்லைங்க, அப்படியே மேலாக்காக தான் மாவு போட்டு 1 கிளாஸில் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். இப்போ எனக்கு 3/4 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி செலவாயிருக்கு. 1 கிளாஸ் மாவுக்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சரியாக இருக்கும். கொஞ்சம் அரிசியோடைய வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூனோ 1 டேபிள் ஸ்பூன் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதாங்க. அவர் பிகினர்ஸ்க்காக கேட்டிருந்தாரு, அதுக்காக அளவும் சொல்லிட்டேன். 1 கிளாஸ் மாவுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி. இப்போ இடியாப்பம் இங்கே நமக்கு வெந்துருச்சு கரெக்டாக 5 நிமிஷத்தில். இப்போ நம்ம எடுத்து பிளேட் எடுத்து ஆற வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டான இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சாப்பிட வேண்டியது தான், வாங்க சாப்பிட்லாம். இடியாப்பம் நமக்கு நம்ம பிளேட்லேருந்து நமக்கு அப்படியே ஒட்டாமல் அழகாக வரும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.